तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். டிசம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆங்கில மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் சூரியன், செவ்வாய் உள்ளிட்ட 4 கிரகங்களின் பயிற்சி நடக்க இருக்குது. இதன் காரணமாக சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் செழிப்போடும் பண வருவாயோடும் பெருகலாம் இருக்குது. 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் சில முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்க இருக்குது. இந்த மாதத்தில் புதன் 2 முறை பயிற்சி ஆகிறார். மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கை காரணமாக தங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றியையும் பணவரவையும் ஏற்பட இருக்குது. டிசம்பர் 2024 மாதத்தில் நடக்கும் முக்கிய கிரக பயிற்சிகள் என்னன்னு நாம் பார்க்கும் பொழுது, டிசம்பர் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகராசி வக்ர நிலையான பின்னோக்கி நகர தொடங்குறாரு. டிசம்பர் 15ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் 16ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக நகர தொடங்குறாரு. டிசம்பர் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் மாதத்தில் ரிஷபராசியை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, இந்த மாதம் 10ஆம் வீட்டில் சனியும், முதல் வீட்டில் குருவும், 11ஆம் வீட்டில் ராகுவும், 5ஆம் வீட்டில் கேதுவும் அனுகூலமாக இருப்பாங்க. முதல் மற்றும் 6ஆம் வீட்டில் அதிபதியான சுக்கிரன் முறையே 9ஆம் மற்றும் 10ஆம் வீடுகளில் அமர்வதால் இந்த மாதத்தில் நீங்கள் நீண்ட தூர பயணம் செய்ய வேண்டியது இருக்கும். மற்றும் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. செவ்வாய் ஆற்றல் கிரகம் மற்றும் 7வது மற்றும் 12வது வீட்டின் அதிபதி செவ்வாய் கிரகத்தின் இந்த வக்ர நிலை காரணமாக உங்கள் குடும்பத்தில் சில கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். டிசம்பர் 7, 2024 முதல் பிப்ரவரி 24, 2025 வரை வக்ர நிலையில் இருக்க போகிறாரு. இதன் காரணமாக உங்கள் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முதலீடுகள் போன்ற பெரிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கணும். இந்த காலகட்டத்தில் வக்ர நிலை காரணமாக நீங்கள் ஆற்றல் மற்றும் உற்சாகம், உறவுகளில் பதற்றம் ஆகியவற்றின் பற்றாக்குறையை உணரலாம். குடும்பம் மற்றும் மனைவியுடன் வாக்குவாதங்களை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களை அப்படியே வைத்திருக்க மற்றும் மகிழ்ச்சியை அடைய நீங்கள் இன்னும் தயாராக இருக்கணும் மற்றும் நிறைய திட்டங்களை செய்ய வேண்டும். செவ்வாய் கிரகத்தின் வக்ர நிலையின் போது சில நேரங்களில் நீங்கள் சிந்திக்காமல் மனக்கிளர்ச்சியுடன் முடிவுகளை எடுக்கலாம். இதன் காரணமாக நீங்கள் இழப்புகளை சந்திக்க நேரிடலாம் அல்லது சிக்கலில் சிக்கிக்கொள்ளலாம்.
கூட்டாண்மை மற்றும் உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சூரியன் 4ஆம் வீட்டில் அதிபதியாகி 8வது வீட்டில் அமர்வதால் பரம்பரை வழியில் எதிர்பாராத ஆதாயங்களிலிருந்து பலன்களை பெற வாய்ப்பு இருக்குது. இது தவிர உங்கள் குடும்பத்துக்காக அதிக செலவு செய்வதன் மூலம் உங்கள் சிக்கலில் ஆழ்த்தலாம். சூரியனின் இந்த நிலை காரணமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவில் நீங்கள் பதற்றத்தை சந்திக்க நேரிடும். உங்கள் மூத்த சகோதரர் அல்லது தந்தையுடனான உங்கள் உறவில் நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதிருக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஓம் குருவே நம என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை உச்சரிங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சலும் எதிர்பாராத பொருள் இழப்பும் இருக்கும். எனவே கவனமாக இருக்கணும். திடீர் கவலை ஏற்பட்டு நீங்கும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடும். கூட்டு தொழில் செய்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க. வியாபாரம் தொடர்பான முயற்சி வீண் முயற்சியாக இருந்தாலும் பின்னாளில் அதற்கான பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வேலை சுமை இருக்கும். எப்படியும் செய்து முடித்து நல்ல பேர் வாங்கி விடுவீங்க. குடும்பத்தில் நல்ல காரியம்லாம் நடக்கும். நிம்மதி ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலை நீங்கும். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கும். உறவினர்கள் வருகையும் அவங்களால் உதவியும் கிடைக்க பெறுவீங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும். கவனமாக இருக்கணும். முயற்சிகள் தாமதப்படும். மாணவர்களுக்கு வழக்கத்தை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது நல்லது. விளையாட்டுகளில் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்களால சந்தோஷமான மனநிலை உருவாகலாம். மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரிவாங்க. மனசில் நிலையான எண்ணம் இருக்காது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியது இருக்கும். முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக நீங்கள் செய்து முடித்து நீங்கள் பாராட்டலாம் பெறுவீங்க. பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு மனத்துணிவு அதிகரிக்கும். இந்த மாதம் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள்லாம் கிடைக்கும். அரசியல் துறையினர் இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கும். இருப்பினும் நல்ல பேர் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. புத்தி சாதுரியத்தால் எந்த தடைகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் துணிச்சலுடன் நீங்கள் எதிர்கொள்வீங்க. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். இந்த மாதம் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயரும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. தொழில் வியாபார சிக்கல்கள்லாம் நீங்கி நன்கு நடைபெறும். தொழில் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முயற்சி மேற்கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய பதவிலாம் கிடைக்கலாம். அதனால் கடுமையாக உழைக்கணும். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் சாதாரணமான பலன்கள்லாம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். அரசியல் துறையினர் கோபமாக பேசுகிறத தவிர்க்கணும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது டிசம்பர் மாத ராசி பலன்களில் ரிஷப ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.